தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரி குபேர் சாலையில் உள்ள மேரி கட்டிட அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திரு உருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தமிழக வெற்றி கழகத்தின் ஆண்டு விழாவில் பங்கேற்க புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. விஜய் எனது நண்பர் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கூறிய நிலையில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பாஜக கூட்டணியில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு முழுவதும் 1000 இடங்களில் முதல்வர் மருந்தகங்கள் திறப்பு. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்து குறைந்த விலையில் மருந்து மாத்திரைகள் கிடைக்க வழிவகை செய்தார். புதுவை தவளக்குப்பம் அடுத்த மேட்டுப்பாளையம் பகுதியில் அறுவடைக்கு தயாராக உள்ள சம்பா நெற்பயிர்கள் நன்கு விளைந்து அறுவடைக்கு தயாராக காட்சியளிக்கின்றது. பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு வரை தமிழை கட்டாயமாக்க வேண்டும். புதுச்சேரி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தல். புதுவையின் பிரதான சாலையான பூமியான்பேட்டை குறுக்கு சாலைகள் குண்டும் குழியுமாக மாறி அவ்வழியாக செல்லும் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் விபத்திற்கு உள்ளாகும் அபாய நிலையில் உள்ளதால் அரசு இதனை விரைந்து சரி செய்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் சுத்தம் சுந்தரராஜன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சுந்தராஜன் பேசுகிறேன். நான் இருக்கிறது பூமியான்பேட்டை குறுக்கு சாலை. இது முக்கியமான பிரதானமான சாலை. இந்த வழியாக நம்ம பூமியாம்பேட்டைக்கு போகலாம், உழவர்கரைக்கு போகலாம், ரெட்டியார்பாளையம் போகலாம். ரொம்ப சூப்பரான ரோடு. இந்த ரோடு கலந்த சில காலங்களுக்கு முன்னாடி போட்டாங்க, சூப்பராக போட்டிருக்காங்க. ரோடு போட்டு முடித்த உடனே இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய பள்ளம் பாருங்கள். இது மட்டும் இல்லை, பாருங்கள், அப்படியே கால் உள்ளே விட்டால் உள்ளே போகும். இது ஒரு இதுவாச்சா. அடுத்தது பாருங்கள், அதை விட மிகப்பெரிய மரண குழி. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்லாம் உங்களால் பார்க்க முடியலன்னு தான் நம்ம பதிவு பண்ணுறோம். அதையே உங்களால் சரி பண்ண முடியல. இதை பாருங்கள், எவ்வளோ பெரிய பள்ளம் பாருங்கள். ரோடு போட்டுட்டாங்க, இதை சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும்? தயவு செஞ்சு உடனே இதை சரி பண்ணுன்றது தான் சுத்தம் சுந்தராஜனோட வேண்டுகோள்.